UAEல செகண்ட் லார்ஜஸ்ட் ஹையஸ்ட் பீக்னா இதுதாங்க. ஸோ இந்த அல்லைனோட முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியானா இந்த பக்கம் தான் சொல்கிறாங்க. அங்கே ஃப்ரீ டு விசிட் தாங்க. ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு டிக்கெட்டுமே கிடையாது. ஜபல் அஃபீத்துக்கு கீழேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம். ஓமனோட எல்லை பகிர்வை வந்து நம்ம பார்க்க முடியும். செம்மையாக காத்தடிக்குது. என்னை பார்த்தாலே தெரியும். நீங்கள் இது எல்லாம் பறக்குது. இவன் என்ன பண்ணுறா, இவன் கூட வரா அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஆக்சுவலாக. காலை வணக்கங்க. இன்றைக்கி நமக்கு UAEல 9வது நாள். இப்போ ரைட் நவ் நான் வந்து துபாயில் அல்குபைபான்ற இடத்துல இருந்து அல்லைன் அப்படின்ற அபுதாபியோட பிளேஸ்க்கு தான் இப்போ நான் ஷிஃப்ட் ஆக போகிறேன். அதுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கேன் பஸ் ஏறுறதுக்கு. ஸோ நேற்று வந்து நம்ம புர்ஜ் கலிஃபாவோட நைட் வியூ, ஃபவுண்டைன் எக்ஸட்ரா அந்த துபாய் மால்குள்ளே சில பிளேசஸ்லாம் பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம இன்னொரு நாள் கூட போயிருந்தோம் டே டைமில், அதையுமே பார்த்துட்டோம். ஸோ நான் நடந்து போகிறேங்க. காலையில் ஃபுட்டு எதுவும் சாப்பிடல. நேற்று நம்ம ஒரு சிப்ஸ் வாங்கினோம். அந்த சிப்ஸு 2 பிஸ்கெட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா டைம் இல்லை. டைம் இப்போ 9:45. 10 மணிக்கு வந்து 10:05க்கு வந்து பஸ்ஸு. அதுக்குள்ளே பிடிக்கணும், இல்லைன்னா அதோட 1 hour கழிச்சு தான் பஸ் வரும். ஸோ போயிட்டு பார்த்துடலாம் எப்படின்ட்டு. நோல் கார்டு வேறு டாப்அப் பண்ணிவிட்டு அப்படி பஸ் ஏறிடலாம். போயிட்டுருக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் பஸ் ஸ்டாப்பை பார்த்துக்கோங்க. பே பை பே. இது ஒரு பே, இது ஒரு பே. இதில் 24 போட்டிருக்கு நம்பரு. நம்ம வந்து 12ஆம் நம்பருக்கு போனோங்க. ஸோ இந்த பக்கம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. நான் ஓடி போய் ஏறணும். 5 நிமிஷம் தான் இருக்குது. ஏறிடுவேன். வெற்றிகரமாக பஸ் ஏறிடுவோங்க. ஸோ போகலாம். டாப்அப் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேப் பண்ணிவிட்டு ஏறிட்டோம். ஸோ திருப்பி இறங்கும் போதும் டேப் அவுட் பண்ணணும். சரிங்களா? இங்கே உள்ளே வந்து எடுக்கக்கூடாது. அதனால் நான் வந்து கீழே இறங்கிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். வந்துட்டேங்க. எப்படியோ அப்பா 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே வந்து அபுதாபி பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஹஃபிலாட் கார்டு தாங்க. ஸோ வந்து அந்த ஹஃபிலாட் கார்டை வந்து நான் வாங்கிட்டேன். 10 திராம்ஸ் வந்து கார்டு மட்டுமே. அது இல்லாமல் ஒரு 30 திராம்ஸ்க்கு வந்து நான் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டேன். காரணம், நம்ம திருப்பி அபுதாபி வருவோம். நாளைக்கு மதியானம் நான் கிளம்பிடுவேன். மதியானத்துக்குள்ளே கிளம்பிடுவேன் ரிட்டர்னு. ராசல் கைமாவில் போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். துபாய் போயிட்டு தான் போவோம் எப்படியும். ஸோ அதனால தான் வந்து 30 திராம்ஸ்க்கு வந்து நான் பிரச்சனை வேணான்னு சொல்லி பண்ணிட்டேன். இப்போது நான் அந்த ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் நான் இறங்கினால மெயின் பஸ்ஸு, அந்த பஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த பஸ் ஸ்டேஷன் வந்து ஏதோ ஒரு அஸ்லாமி மாஸ்க்குன்ற ஒரு ஸ்டாப்பு. ஜஸ்ட்டு கூகுள் மேப் ஃபாலோ பண்ணி தான் வந்து யார்கிட்டையும் கேட்கல. அங்கே ரெஸ்பான்ஸும் ஒழுங்காக இல்லைங்க செக்யூரிட்டி கிட்ட. ஸோ நிறைய செக்யூரிட்டிஸ் எனக்கு வீடியோ எடுக்க பயமாக இருந்துச்சு. அதனால் நான் எடுக்கல. ஏன்னா அது சென்ட்ரல் ஸ்டேஷன்றதுனால முழுக்க போலீஸ்காரங்க, செக்யூரிட்டிங்க இவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஈவன் செல்ஃபி வீடியோ எடுத்தால் கூட பிரச்சனை வருமோன்னு நான் எடுக்கலை. ஸோ அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்குங்க இங்கே வந்து இறங்கியிருக்கேன். அப்பா எல்லாம் ஒரு மார்க்கமாகவே பார்க்குறாங்க நம்மளை. அதுவே ஒரு மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, பார்ப்போம் எப்படி போகுது அல்லைன் டேன்னு. ஸோ இப்போ இந்த ரோடு வழியாக நடந்து போயிட்டுருக்கேன். இப்படியே நடந்து போனால் என் ரூம் வரும்னு போட்டிருக்கு. இங்கே ரவுண்டாக நான் இருக்கலாம். அதில் இப்படி கிராஸ் பண்ணோன்னா என்னோடய ரூமு. ஸோ இங்கே என்ன மாதிரி ரூல்ஸ் இருக்க போது எல்லாத்தையும் இனிமேல் பார்க்கலாம். நான் வந்து போக போக உங்களுக்கு அல்லைன் பற்றி சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு போயிட்டு நான் செட்டில் ஆகுறேன். ஆக்சுவலாக நான் வந்த உடனே துணி துவைக்கணும்னு நினச்சேங்க. ஆனால் இங்கே வந்து துணி துவைக்க முடியாது. ஏன்னா இந்த ரூம் வந்து பட்ஜெட் ரூமு. துணி துவைக்கிற ஃபெசிலிட்டி இல்லை, சாப்பாடு செய்கிற ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ இப்போ நான் வந்து வெளியே தான் எங்கன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு துணி துவைக்க முடியாது. ராசல் கைமாலையாச்சும் போய் ட்ரை பண்ணணும். இல்லைனா எனக்கு தான் கஷ்டம். சரி, ஓகே, அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஃபைனலி நம்ம அபுதாபிக்குள்ளே காலை வச்சுட்டோம். இது வந்து அல் எயின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய சிட்டி. UAEலேயே மிகப்பெரிய சிட்டி. நாட் ஒன்லி இன் அபுதாபி. UAEலேயே இதுவும் ஒரு பெரிய சிட்டி. ரூம் கிட்டே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்படி கிராஸ் பண்ணிவிடுவேன். பண்ணனா அங்கே என்னோடய ரூம் இருக்குது. அப்பா அந்த ரோடை கிராஸ் பண்ணி இங்கே வந்து நின்றுட்டேங்க. வீடு எங்கன்னே கண்டுபிடிக்க முடியல என்னால். ஸோ அவருக்கு சொன்னேன் வரேன்னாரு. மேப் இங்கே தான் காட்டுது. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரீங்கன்னா முன்னாடியே இந்த ரூம் யார் ஓனரோ அவங்கக்கிட்ட வந்து தரவோ பேசிவிட்டு கீப் ஆன் டச்சில் இருங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுற டே அன்னைக்கு. ஸோ நான் இங்கே இருக்கேன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அவங்க வந்து நம்மளை வந்து
ஒழுங்காக டேக் கேர் பண்ணிப்பாங்க. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு ரூம் தெரியலன்னு. ஸோ இப்போ அவர் அவைலபிளாக இல்லைன்னா சத்தியமாக ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஷுவராக பார்த்துக்கணும் எங்கே போனாலுமே. சரிங்களா? அப்பா ஃபைனலி வந்துட்டோங்க. அவர் வந்து நமக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாரு. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அதுக்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், எடுக்கலான்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்படி போயிட்டு நம்ம ரூம் வெளியவே நமக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன நமக்கு துணி துவைக்கிறது இதெல்லாம் தான் இல்லை இங்கே. சரிங்களா? பார்த்துட்டிங்களா? சாப்பாடு எப்படின்னு கேட்டேங்க. அவர் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா நான் வந்து அரேஞ்ச் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. அவர் அரேஞ்ச் பண்ணால் நமக்கு தெரியும் எவ்வளோ வாங்குவார் காசுன்னு. ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறது இங்கே நூன் ஃபுட்டு டலபட்னு நிறைய ஆப் இருக்குது. ஸோ அது ஆல் ஓவர் யூஏஇக்கு அவங்க தான் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் வந்து புக் பண்ணிக்க சொன்னார். அது கண்டிப்பாக காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ பக்கத்தில் ஒரு சின்ன கிராசரி ஷாப் இருக்குது, ஒரு குட்டி பொட்டி கடை மாதிரி. ஆனால் அங்கே நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே. சரி, அங்கே எதனா தேருதான்னு பார்க்கலாம். நான் காஃபி பார்த்தேன், அப்புறம் மேபி இந்த கப் நூடுல்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்குறேன், ஓகேனா பார்க்கலாம், இல்லைனா ஆர்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு பண்ண வேண்டியதான். மோஸ்ட்லி ஆர்டர் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா காலிலேருந்தே நம்ம சாப்பிடல. இது ஒன்று தான் இருக்குது, இன்னும் இவ்வளோ இருக்குது. இந்த அடியில் இது இவ்வளோ தாங்க இருக்கும். இதை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த கடைக்கு சும்மா நடந்து போயிட்டு வரேன். சரிங்களா? எதனா தேருதான்னு பார்த்துட்டு வரேன். ஃபுட்டு கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி தான் ஆகணும் போவேன். அதனால் ஆர்டர் பண்ணிட்டேன். நூன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து 17 திராம்ஸில் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்தியன் பிரியாணி தான். 15 நிமிஷத்தில் வருவாங்க. டைம் இப்போயே 2 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாதுல்ல, வெளியே வேற போகணும். ஸோ ஈவினிங்காக சன்செட் டைமில் நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு எப்படி போகலாம் பஸ்ஸில்னு பார்க்குறேன். மோஸ்ட்லி அந்த இடத்துக்கு பஸ் இல்லை. ஸோ இந்த யூஏஇலேயே 2வது மிகப்பெரிய மலை அதுதான். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் சரி அப்புறமா சொல்லலான்னு பார்த்தேன். சரி இப்போயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்க, நான் வந்து சாப்பாடு வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி பிரதர்ஸ் தான் நம்ம ஊர், இது இங்கே இருக்காங்க இல்லைங்களா. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த ரூமில் ப்ரைவேட்டு கார் இருக்குது. ஸோ அது வந்து அவங்க நம்ம மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு வரத்துக்கு 25 திராம்ஸ் கேட்குறாங்க. ஆனால் நான் அந்த அஃபிலேட் கார்டு யூஸ் பண்ணி பஸ்ஸில் வெறும் 2 திராம்ஸ் செலவு பண்ணி ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தேன். அவ்வளோதான், முடிஞ்சது. ரூம் ரீச்சிட்டு. ஸோ 2 திராம்ஸ் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 25 திராம்ஸ் டாக்ஸியில் கொடுத்து போனால் என்ன ஆகிறது? நல்ல வேலை நான் அந்த தப்பை பண்ணலை. ரூமில் இருக்க சொன்னார், உங்களுக்கு வேணால் நாங்கள் 20 திராம்ஸில் பண்ணித்தரோம் அப்படின்ட்டு. எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது பார்க்குறீங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சேஃபே இல்லாத இடம்னா வேறு வழி இல்லை. நம்ம கண்டிப்பாக 25 திராம்ஸ் கொடுத்தோ இல்லை 20 கொடுத்தோ போய் தான் ஆகணும். பட் இங்கே அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. நமக்கு ஃபீல் ஆச்சுன்னா நம்ம வந்து பத்திரமா போகிறதுக்கு டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். ஜபல் ஹஃபீத்துக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி பஸ்லேயே முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்றேன். அதுக்கப்புறம் வேணால் நம்ம டாக்ஸி வச்சு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. மேலே போகிறதுக்கெல்லாம் பஸ்ஸு கிடையாது, ஒன்லி கேப் தான். ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி இங்கே வந்து ஃபுல்லாகவே நம்ம கேபில் போனோன்னா காஸ்ட்லி ஆகிடும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஊர் பிரியாணி தான். ஆக்சுவலாக பிளேட்டு இதெல்லாம் இவர் தந்தார். நம்மக்கிட்ட பிளேட் இல்லை, ஸ்பூன்லாம் இல்லை, கொடுக்கல. நம்ம ஊரில் வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும். ரொம்ப நார்மலான ஒரு பிரியாணி மாதிரி இருக்குது. நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. டேஸ்ட் ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. சரி ஓகேங்க, இதை சாப்பிட்டுருவேன். மீதி இருந்ததுன்னா அப்படியே வைக்கிறேன். நைட்டுக்கு எப்படியோ நமக்கு உதவும். நைட்டுக்கு அந்த சாப்பாடே சாப்பிட வேண்டியதான். சரிங்களா? கேபில் தான் ட்ரைவ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பஸ் ஸ்டாப் வந்து பக்கத்து பஸ் ஸ்டாப்லேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து டாக்ஸி எடுத்துக்கன்னு சொல்லி தான் கூகுள் காட்டுது. விச் மீன்ஸ் நமக்கு டாக்ஸி தான், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம கார் லிஃப்டிங்கில் யாருன்னா கிடைக்கிறாங்களா பார்க்கலாம். அந்த ஃபேஸ்புக் குரூப் சொன்னல, அதில் வேறு யாருன்னா ஆன்லைனில் இருந்தாங்கன்னா அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்க வேண்டியதாங்க. இப்படி தாங்க வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரே ஒரு குரோசான் வாங்கினேன், போர் அடிக்குதுன்னு. நைட்டு தான் சாப்பிட போகிறோம், இப்போ சாப்பிட போகிறதில்ல. இருந்தாலும் மனசு மாறினா சாப்பிட்ருவேன். ஒரு காஃபி, 2 சேர்த்து 4.5 திராம்ஸ் வந்துச்சுங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. 100 ரூபாய்க்குள்ள மலையாள கடை தாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த கதவு லாக் ஆகிருச்சு, எப்படி திறக்கிறது தெரியல. ட்ரை பண்ணுவோம்.
இந்த கயிறு வெளியே இருக்குங்க, இது இழுத்த கதவு திறந்துக்குது. ஓகே வாங்க நம்ம ரூம்குள்ளே போயிடலாமா? நான் தான் சொல்கிறேன்ல, எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு மலையாள கடை வந்து துணை புரியும். அங்கே 2 பேருமே மலையாளம் மாதிரி தான் இருந்தாங்க. இங்கே இருக்க அந்த ஒரே கடையில் அவங்க தான் இருக்காங்க. ஸோ நான் சொன்னது உண்மை தான். நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எது வேணும்னாலும் மலையாள கடையிலே வாங்கிக்கலாம். ஓகேங்க, நம்ம வந்து கார் ஏறிட்டோம். பிரதர் கூட போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ இங்கே வந்து ஒரு 60 கிலோமீட்டர் வரும்னு சொல்கிறாரு. போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக அவர் வந்து நான் கீழே தான் சொல்கிறேன்னு நினச்சிட்டாரு. நம்ம டாப்க்கு போகிறோன்றதுனால நம்ம ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் மேபி ஆகலாம். ஸோ போய் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம அபுதாபியில் இருக்க அல்லைனோட ரோட்வே. கார் லிஃப்ட் பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்லங்க. ஆக்சுவலாக கார் லிஃப்ட்டில் நான் வந்து அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் போய் மெசேஜ் போட்டேன். நிறைய பேர் வந்து பில்லிங் கொடுத்தாங்க. அதில் முக்கால்வாசி பேர் 300 திராம்ஸ், 350 திராம்ஸ், 400 திராம்ஸ், யாருமே 200 கீழே வரல. அப்புறம் உங்கள் பட்ஜெட் என்னன்னு கேட்டாங்க. 100 பிலோன்னு சொன்னேன். எல்லாம் கழுவி ஊற்றுனாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது யாருன்னா வருவாங்கன்னு. பட் என்னன்னா நிறைய பேர் வந்து அனானிமஸ் மெசேஜ் அனுப்புனாங்க. யாருன்னே தெரியாமல், அவங்க எந்த குரூப்பில் இருக்காங்க எதுவுமே தெரியாது நமக்கு. அந்த மாதிரி அனுப்பும் போது நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு குரூப்லேருந்து ஒரு மெசேஜ் வந்து 45க்கே கூப்பிட்டு போகிறேன்னு வந்துச்சு. பார்த்தா அவர் வந்து எங்கேயோ ஒர்க் போயிட்டுருக்காரு, பார்ட் டைமாக வந்து இதை பண்ணுறாரு போல். ஸோ ஈவினிங் எனக்கு 4:30க்கு தான் ஆஃபீஸ் முடியும், வந்து உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு இதை அனுப்பி இவரை நம்பலாமா பாருங்கள், என்ன தாராளமாக நம்பலாம், பிரச்சனை இல்லைன்ட்டார். ஓகே, அப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிட்டு 45 திராம்ஸை வந்து ஓகே சொல்லிட்டேன். ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த அல்லைனோட முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியானா இந்த பக்கம் தான் சொல்கிறாங்க. அங்கே அதை கடந்து தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பார்க்க எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம வந்து கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். அந்த தூரத்தில் தெரியுதுல்ல, அதுதான் வந்து ஜபல் ஹஃபீத். ஸோ நம்ம அங்கே தான் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மலையோட கலர்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஏதோ மண்ணை வந்து சும்மா கொட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் இயற்கையாகவே வந்த மலை. ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம அப்படியே வலது பக்கமாக திரும்பணும்னா நமக்கு ஜபல் ஹஃபீத் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதோட நம்ம வந்து மலை மேலே ஏற போகிறோம். We are going to ride on the mountain, right? First we will go to the top or yes. to the greenery. Okay. As you like, I have no problem. If you go to the top, you will first go to the top. Okay. ஸோ ஃபஸ்ட்டு டாப்க்கு போகலாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ரீனரின்னு சொல்கிறாங்க. முழுக்க வந்து பச்சை பசேல்னு இருக்கிற இடம். அந்த இடத்துக்கும் ஒரு கூட்டு போகிறேன்னு சொல்லுங்கள். இது மெயின் அட்ராக்ஷனாக இங்கே இருக்குது. இந்த ரெண்டும் இந்த வழியெல்லாம் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது எல்லாமே வந்து ஃப்ரீ டு விசிட் தாங்க. ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு டிக்கெட்டுமே கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கார் ஹையர் பண்ணிவிட்டு அப்படியே போனோன்னா சூப்பராக பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் வருது இல்லைங்க, ஒரு ஏதாவது ஒரு திருவிழா காலம் வருதுன்னா இவங்களுக்கு அந்த விழா காலத்துலலாம் வந்து கம்ப்ளீட்லி இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே ஜாம் ஆகிடுமா. அந்த அளவுக்கு மற்ற எமிரேட்ஸ்லேருந்து எல்லாருமே இங்கே வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான். You need to go to greenery or to the top? Which does do you want first? I think top. The top? Okay. Because this one road is going to the greenery and this left side is to the... So this is greenery. This is greenery side, yes. Okay. This is the main entrance. ஸோ ரைட் சைடு வந்து நமக்கு க்ரீனரின்னு சொல்லப்படுற அந்த இடம் இருக்குது. இதுதான் போல். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து டாப் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டேங்க. If it's okay, you can go this way. Top side or greenery? Which one is good? You can go there. The beautiful is greenery. Okay, then first we'll go there. Okay. சரி, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ரீனரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். This is the main gate. ஸோ இதுதான் மெயின் கேட்டு. Is this natural or artificial? All is artificial. All. Artificial. Everything is artificial. Nothing is I natural. guess. I already guess. இது ஃபுல்லாகவே இவங்களாம் உருவாக்குனது தாங்க. நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக க்ரீனரின்னு சொல்கிறாங்க. குதிரை வண்டியெல்லாம் வச்சுருக்காங்கங்க. குட்டி குதிரை எவ்வளோன்னு இருக்குது பாருங்களேன். இது
குட்டியோண்டுதான் இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே கேமல் கூட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே இங்கே பிஸ்னஸ் தானே, நம்ம ஆளுங்க தான் எல்லாமே எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதிசயமாக என்னென்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் இல்லாமல் வச்சுருக்குறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த இடம் பேர் பார்த்திங்கன்னா முபஸரா ஸ்ட்ரீட்னு போட்டிருக்காங்க. Say hi. Yes, okay, no problem. Hello. Hi. If you good here, I will take you with the horses. Okay. Give me. சரி, நான் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேங்க. எங்கே பார்த்தாலுமே அவங்க தலைவர் ஃபோட்டோ வேறு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அலைனில் க்ரீனரி அப்படின்ற இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜாலியாக ஃபேமிலியோட கேம்பிங் இதெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த இடத்த நான் காமிச்சிட்ருக்கேன். பாருங்க, ஒரு இடத்தையே உருவாக்கியிருக்காங்க பச்சை பசேல்னு. தெரியுதா உங்களுக்கு இந்த அளவுக்கு க்ரீனாக இருக்குன்னு? ஆனால் இது எதுவுமே இயற்கையாகவே அமையலை, இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. இது கீழே இறங்கி பார்க்கணுன்னே இல்லை, நம்ம இதில் அப்படியே பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம டாப்க்கு வந்து போயிட்டு கீழே இறங்கி பார்க்கலாம். ஸோ இந்த அழகை நீங்கள் பாருங்கள், செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மலைலாம் செம அழகாக இருக்குது. இட் இஸ் நியூ ஃபார் மீ. ஐ ஹேவன்ட் விசிட்டட். ஸோ இது ஒரு டேமுங்க. We will get down, no problem after. இது நல்ல வியூ. இது ஆக்சுவலாக ரிட்டர்ன் வரப்போ நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். Jebel Hafid side, the house is side 5,000 villa. ஓ, 5,000 villas. 5,000 villas. 5000 வீடுகள் இருக்காங்க அங்கே. மக்களுக்காக அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. லோக்கல் கவர்மெண்ட் தான் பண்ணி கொடுத்துருக்கு. vlog எடுக்கணும்னு அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு காரை. ஸோ சூப்பராக இருக்குது இந்த இடம். ஸோ இது ஒரு குட்டி டேம் தான். ஜபல் ஹஃபீத்துக்கு கீழேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம். ஸோ அந்த டர்க்வைஸ் ப்ளூ தாங்க ஃபுல்லாகவே இருக்குது இந்த இடத்துல. சன்செட்டுக்கும் அதுக்கும் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். இவர் தான் நம்ம டிரைவர். மேலே பாருங்கள், கார் அங்கே நிற்கிது. அது ஃபுல்லாகவே அந்த மலைகள் தான். ஸோ இது வந்து இந்த யூஏஇயில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஹையஸ்ட் பீக்னா இது தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. இங்கே வந்து நைட் கேம்பிங் அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம க்ரீனரின்னு ஒரு இடம் பார்த்தோம்ல, அங்கேயுமே நைட் கேம்பிங் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த மலைக்கு மேலே உச்சி நம்ம இப்போ போகிறோம், அங்கேயுமே வந்து நைட் கேம்பிங் பண்ணுறாங்க. ஸோ அல்லைன்லேயே இது மிக மிக முக்கியமான விஷயம் பகுதி. இது இல்லாமல் அல்லைன்றது வந்து ஏன் வந்து நான் இங்கே ஸ்பெஷலாக நான் விசிட் பண்ணியிருக்கேன்னா, அது காரணம் ஜபல் ஹஃபீத் மட்டுமே இல்லை. இந்த இடம் தான் வந்து நம்ம யுஏஇ யுனைடட் அரப் எமிரேட்ஸ்க்கும் ஓமனுக்கும் நடுவில் இருக்குது. விச் மீன்ஸ் இதுதான் எல்லை பகுதியாக விளங்குது. ஸோ நீங்கள் ஒரு அடி தள்ளி வச்சிங்கன்னா ஓமனில் விழுவீங்க. நிஜமான ஓமனுங்க. ஸோ அது வந்து பார்டர் நமக்கு எல்லாமே வந்து ஃபுல்லி கவர்டாக இருக்கும், பெரிய பெரிய இது தடுப்பெல்லாம் போட்டு. பட் இங்கே தான் வந்து நம்ம அந்த ஓமனோட எல்லை பகிர்வை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அல் புரைமின்ற இடமும் அல் எயின்ன்ற இடமும் தான் இந்த எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு, யுஏஇக்கும் ஓமனுக்கும் நடுவில். இங்கே ஒரு மிகப்பெரிய ஜூவும் இருக்குது உங்களுக்கு. ஸோ அது வந்து அபுதாபியில் ஒரு மிகப்பெரிய ஜூவாக சொல்கிறாங்க. யுஏஇலேயும் அது ஃபேமஸாக தான் இருக்குது. இந்த அல்லைன்ற சிட்டி வந்து இந்த யுஏஇலேயே மிகப்பெரிய சிட்டியாக விளங்குது. ஸோ ஒன் ஆஃப் த இன்லேண்டில் அது ஒரு பெரிய சிட்டியாக இருக்குதுங்க. அவங்க அவரை நான் சந்தேகப்பட்டேன். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்காருங்க. ஆக்சுவலாக நான் சொல்லப்போனால் எனக்கு எல்லாமே அவர் தான் சொல்கிறாரு. இங்கே எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிங் இருக்குது. அது வந்து 20 dirhams அந்த மாதிரி எதனா இருக்கும், ஹார்லி பேசிஸில் இருக்கும்னு சொல்கிறாரு. இந்த தண்ணி வந்து க்ளீன் வாட்டர் தான். இது உள்ள நிறைய மீன்கள் இருக்குது. இது வந்து நம்ம வ்ளாகில் தெரியாது, பட் நான் கொஞ்சம் உத்து பார்த்தேன்னா பெரிய பெரிய மீன் கூட உள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இவரை வந்து தப்பாக நினச்சிட்டேன். சரிங்க, நம்ம அப்படியே மேலே போகலாமா? சூப்பராக இருக்க போகுது. இப்போயே வந்து செமையாக இருக்குது சூரியன். ஸோ இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாம். க்ளோஸ் அஃபீத் ஜிப்லைன்னு இதெல்லாம் இருக்குது இங்கே. பேபி கேமல், அந்த மில்க் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பொதுவாக எப்போவும் அந்த டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ இங்கே வந்தீங்கன்னா கடை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது, இங்கே கடைகள்லாம் இருக்குது. ஸோ நைட் டைம் இதெல்லாம் லைட்ஸ்லாம் போட்டு இன்னும் பிரைட்டாக இருக்கும். இப்போ நம்ம மலை மேலேருந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்க போகிறோங்க. ஃபுல்லாக செம க்ரீனாக இருக்குது. ஸோ சன் செட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பக்கத்தில் சால்ட் கேவ்னு ஏதோ வச்சுருக்குறாங்க, அது என்னன்னு தெரியல. எனிவே நம்ம போகிறது இல்லை, நம்ம அப்படியே திரும்பி போயிடலாம். இங்கே இறங்கிட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பார்க் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன், பசங்க விளையாடுறதுக்கு. இது மேலே வந்து நல்லாயிருக்கும்னு சொல்கிறாரு, போய் பார்ப்போம். எல்லா இடத்துலையுமே நம்ம யூஏ கொடி வந்து பறந்துட்டுருக்கு. நம்ம வந்து அந்த வழி கூட அங்கே தெரியுது. ஸோ நல்லாவே இருக்குங்க இந்த இடம். என்ன தான் செயற்கையாக பண்ணியிருந்தாலும் ரொம்ப ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. அப்படியே இந்த இடத்த பாருங்கள். இவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி வந்தால் இந்த மாதிரி இருக்குது பார்க். எல்லா இடமும் இங்கே வந்து உங்களுக்கு தெரியும். 45 தாங்க பேசணும். ஆக்சுவலாக நான் இந்த ஊர் போகணுன்னு நினச்சிட்டு அவர் எனக்கு 45 கொடுத்துட்டாரு. ஸோ பாவம், அவர் வேணாம் தான் சொன்னார். பட் நான் தான் இல்லை நான் 60 கொடுத்துட்றேன், இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வேறு எதுவும் நினச்சிட்டு வந்துட்டீங்க, வியூ பாயிண்ட் போகிறோம் அதெல்லாம் தெரியாது, ஜஸ்ட்டு இந்த பிளேஸ்க்கு வரோம் அப்படின்னு நினச்சிட்டாரு. ஸோ இந்த சைட் பாருங்கள், அங்கேயும் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே ஒரு குட்டி செட்டப் போட்டிருக்காங்க தண்ணி போகிற மாதிரி. ஸோ இது முழுக்கவே இப்படி தாங்க இருக்க போகுது. முழுக்க வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அங்கே பாருங்களேன், அந்த சூரியன் வந்து மறையுது, சூப்பராக இருக்குது அந்த இடம். நம்ம போகிற இடம் முழுக்கவே இந்த மாதிரி ஃபுல்லாக மலைகளும் அப்படியே அந்த ரோட் சைடாக தான் இருக்க போது. நம்ம மேலே அந்த டாப் போயிட்டு தான் பார்க்க போகிறோம். க்ளோஸ்அப்பில் இந்த மலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எட்டு 9 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இப்படியே போகிறோம் இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்டில். ஸோ இது சருகுற மாதிரி இருக்குல்லங்க, அதனால் வந்து இவங்க செவரு கட்டி அது வந்து பாதுகாக்கிறாங்க. அது அந்த பக்கம் இருக்குது. நான் வேறு எங்கன்னா பார்த்தேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம். நம்ம கீழே இறங்கி செல்ஃபி வீடியோ எல்லாம் எடுக்கிறோம். ஸோ பாருங்கள், அது அப்படியே ஏதோ மழை பெஞ்சா இல்லைன்னா ஒழுவி வந்துடும்ன்ற மாதிரி தான் இருக்குது பார்க்க. இங்கே பாருங்கள், இந்த செவரு தான் வந்து இதெல்லாம் பாதுகாக்குது. எந்த ஒரு சர்வனும் ஏற்படாமல் பாதுகாக்குதுன்னா அது இந்த செவருலாம் தான். எல்லா இடத்துலையுமே கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், தரமான ஒரு வியூ பார்த்துருக்கீங்க. நைட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இஃப் பாசிபிள் நம்ம பார்க்கலாம். ஸோ மலை மேலேயே நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, பார்க்கிங் எல்லாமே இங்கேயே இருக்குங்க. வியூ பாயிண்ட்க்கு நின்று பார்ப்போம்ல, அந்த மாதிரி இடங்களுமே அவங்க வச்சுருக்காங்க. பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ அந்த சைடு ஃபுல்லாகவே நமக்கு வியூ பாயிண்ட் தான். பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி தாங்க செவரு கட்டி வச்சுருக்காங்க. இது தாங்கி பிடிக்கிறதுக்காக இப்படி கட்டி வச்சுருக்காங்க. செம ஜில்லுன்னு இருக்குது, காற்று சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. நல்ல வேளை நான் இங்கே வந்தேன் மிஸ் பண்ணாமல். ஸோ கொஞ்சம் டாப்பில் வந்திருக்கோங்க. அங்கே பாருங்கள் ரெசார்ட் எங்கே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். புரியுதா? சூப்பராக இருக்குல்ல. ஓகே, நம்ம வந்துட்டோம். வெளியே போய் பார்க்கலாம். ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க மேலே பாருங்கள். 3 இது பார்க்கிங்கு. அப்படியே திரும்பிங்கன்னா இந்த பக்கம் வந்து நமக்கு வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம அங்கே போய் பார்த்துடலாம் அதை. ஸோ இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் மக்கள் இருக்காங்க. நம்ம ஊர் ஆளுங்க கூட வராங்க இங்கே. பாருங்கள் உட்காரத்துக்கு இடம் கம்ஃபர்டபுளாக. ஸோ எல்லாமே வந்து இங்கே என்ன சொல்கிறது, எல்லாமே கரெக்டாக கட்டி வச்சுருக்காங்க. எங்கே போனாலுமே எதுவுமே நேச்சுரலாக இல்லை, எல்லாமே அவங்களே பண்ணி வச்சிடுறாங்க. பட் கம்ஃபர்டபுள் தான். போய் பார்க்கலாம் வியூவை எப்படி இருக்குன்னு. ஸோ செம்ம டாப்பில் இருக்கும். சேஃபாக பார்க்கணுன்றதுக்காக வேலி போட்டிருக்காங்க. நான் அதை மீறி காட்டிகிட்ருக்கேன். செம்மையாக காற்றடிக்குது. என்னை பார்த்தாலே தெரியும். நீங்கள் இதை பாருங்கள், அப்படியெல்லாம் பறக்குது. இங்கே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மங்கலாக தெரியுது. எல்லாமே கிளியராக இல்லை. மேபி ஈவினிங் ஆக ஆக பனி வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ மழை காலம்னு சொல்கிறாரு. ஸோ மேலே ஏறி காமிச்சிட்டு இருக்கேங்க. இந்த பார்த்தா தெரியும். அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. இதுதாங்க இந்த யூஏஇயோட செகண்ட் ஹையஸ்ட். அது மேலே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு மலையாளி இருப்பாருன்னு சொன்னேன்ல, அது உண்மை தான். இப்போயும் இருக்காரு. நான் உங்ககிட்ட டீ வாங்கி இப்போ தான் குடித்தேன். அங்கே நிற்கிறாரு பாருங்க, ரெட் ஷர்ட்டுக்கு பக்கத்தில். அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு நான் வேணால் வீடியோ கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக அவருமே சென்னையில் தான் இருந்திருக்காரு. அதெல்லாம் சொன்னார். தமிழ் நல்லாவே பேசுகிறாரு. ஸோ அவங்க எல்லாருமே இங்கே எந்த இடத்துக்கு போனாலும் வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, பட்ஜெட்டாக ஒரு காஃபி விற்கிறாங்க. ஹாப்பி, சந்தோஷமான தருணம் தாங்க இது எனக்கு. சிலதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் காட்ட முடியாது. ரொம்ப கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும். பட் இங்கே அவ்வளோ அற்புதமான மக்களை நம்ம பார்க்குறோம். இப்போ கூட ரைட் நவ் என் பின்னாடி தங்கமான மனிதர்கள் நிற்கிறாங்க. ஒரு தனி பொண்ணுனா 100% சேஃபாக உணர்றேன்னா அது காரணம் இவங்களாம் தான். புரியுதுங்களா? சப்போஸ் இவங்க தப்பானவங்களாக இருந்தால் நான் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு vlog எடுப்பேனா? வாய்ப்பே இல்லை. ஸோ எங்கே போனாலும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. மலையாளிஸ் அண்ட் தென் பாகிஸ்தானிஸ். சில பேரால் இதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் இந்த வியூவை என்ஜாய் பண்ணுங்கள். இருட்டாக இந்த இடம் ரொம்ப அழகாகுங்க. ஏன்னா கீழே ஃபுல்லாக லைட் போட்டுருவாங்க. காற்று வந்து தள்ளுது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமானே தெரியல, அவ்வளோ காற்று அடிக்குது இங்கே. இந்த இடம் இப்படி தான் இருக்கும். நான் இங்கே தான் இருக்கேன், ஜபல் ஹஃபீத். ஸோ அந்த பக்கம் பார்க்கலாமா? அங்கே வந்து ஒரு ரெசார்ட் இருந்தது இல்லை, அதை பார்க்கலாம். ஸோ ரெசார்ட் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். இதுதாங்க இந்த ஊரோட வியூ. பாருங்கள் நைட் டைமில் எப்படி மினுமினுன்னு இருக்குது.
கொஞ்சம் குறைவாக இருக்குங்க, ஏன்னா இருட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள். ஓ ஷெரிக்காட்டில்னா மஸ்ஜித்னு சொல்கிறாரு, அதுதான் இந்த ஏரியாவும். ஸோ இது அலைன் தான் ஃபுல்லி. கூட்டமாக இருக்கிற வீடை தாண்டி அந்த பக்கம் வந்து நமக்கு ஒமான்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம இதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரூம் பக்கத்துலேயே இருக்குது. நான் காட்டுறேன் இருங்க, அந்த பார்டர் லைன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் ரூமுக்கு போகிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இங்கே தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கிராமம் மாதிரி இருக்கிற இடத்துலயும் நமக்கு டிராஃபிக் இருக்கு. Saruj area. Saruj. Saruj. Old Saruj, yes. Al Saruj. எங்க இங்க நெட்டா போட்டிருக்காங்க. இதுதான் ஒமான் ஏரியா. ஆக்சுவலாக அது பக்கத்தில் தான் நம்ம தங்கியிருக்கோம். இப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்மளோட ரூமு. ஸோ ஆப்போசிட்லேயே நமக்கு வந்து அந்த பார்டர் இருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம ரூம் இருக்கிறது. நம்ம வந்து இப்போது ட்ரிப்பை வந்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அண்ணா வந்து நமக்கு இது வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க வந்து எதனா வாங்கிக்கோ, பெருசாக வாங்கிக்கோன்னு சொன்னார். பட் வந்து இவர் தான் போயிட்டாங்க. ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது ரொம்ப. ஒருத்தர் பார்க்கும் போதுமே அவங்க வந்து நமக்கு கொடுக்குற அன்பு வந்து திருப்பி நம்ம தர முடியுமான்ற அளவுக்கு இருக்குது. பெருசாக வாங்கிக்க சொன்னார். நான் வேணவே வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. அந்த கடையில் இருக்கிற மலையாளிஸ்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணுறா, இவன் கூட வரா அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஆக்சுவலாக. ஆனால் அவர் வந்து ஒரு அண்ணா மாதிரி எனக்கு வந்து நீ வாங்கிக்கோ, நீ பத்திரமா இருன்னு சொல்லி இந்த ஒரு குட்டி இது தான் நான் வாங்கினேன். இது ஒரு 2 கிராம் வந்துச்சு. எனக்கு இது போதும்னா நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் போனார். ஸோ அவ்வளோ கைண்ட் பர்சனாக இருக்காங்க. இப்போ கூட வந்து நான் கரெக்டாக ரூம் போகிறேன்னு செக் பண்ணுறாரு. ரொம்ப தூரம் நடந்துட போகிறேன் இருட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அபுதாபி ரொம்ப சேஃப், நீ வந்து பயப்பட வேணாம், சேஃபாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் ரூமுக்கு போயிட்டு இருக்கிற மிச்ச சோறை தின்னுட்டு அவர் பாசமாக வாங்கி கொடுத்த இதையும் சாப்பிட்டுட்டு நான் வந்து தூங்க போகிறேன். தூங்கி காலையில் எழுந்து எங்கே போகிறோன்றதை பார்க்கலாம். பட் தூங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சப்போஸ் வேறு எங்கன்னா போகணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அதையும் காட்டுறேங்க, எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. வேறு ரூமில் இருக்கேன். ஏன் தெரியுமா, நான் கதவு அப்போயே பூட்டலைன்னு சொல்லிட்டு தான் நான் அவரை பூட்டுங்கன்னு சொல்லிட்டு போனேன். பட் அவர் பூட்டவே இல்லையாம். அது ஏதோ இஷ்யூவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா தான் மூடி வச்சுருந்துருக்காரு. இப்போ வந்து நான் திறக்கவே முடியல. அது நல்லா லாக் ஆகிடுச்சு. அவரும் ட்ரை பண்ணார், திறக்கவே முடியல. ஸோ வேஸ்ட்டு. இப்போ அவர் இந்த ரூமை எனக்கு கொடுத்துருக்காரு. என் பேக் அங்கே உள்ளே இருக்குது, சோறு எல்லாம் உள்ளே தான் இருக்குது. அது வரைக்கும் இதை குடிக்கிறேன். ஒரு டெக்னீஷியன் கூப்பிட்டு வந்து கதவு ஓப்பன் பண்ண போகிறாராம். ஸோ அது வரையும் இதை குடிச்சிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் இங்கே. கொடுமை. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா அந்த சைடு, நம்ம இந்த சைடு இருக்கோம்ல, அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வேலிலாம் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக ஓமன் பார்டர். அங்கே எட்டி பார்த்தா ஓமன் நாடு. அது உங்களுக்கு ஓமன் தான் அது ஃபுல்லாகவே. ஸோ ஓமன் நாடு தொடங்கிடும் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே. ஸோ ரியல் ஓமன் அது நீங்கள் மேப்பில் பார்த்தா தெரியும். ஒரு கோடு மாதிரி இருக்கும், அந்த கோடு தான் பார்டரே. அந்த சைடு ஃபுல்லாக ஓமன் நாடு தான். ஒரு பொண்ணா எனக்கு தெரியும்ல என்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு. அவர் ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு வந்தார். அவர் கொஞ்சம் கூட வந்து ஒரு தப்பாக எதுவுமே பண்ணலை. ஒரு நாட்டு நடப்பை பேசிட்டு வந்தார். அந்த இடம் எப்படின்னு பேசிட்டு வந்தார். அவர் எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறாரு, அவர் ஃபேமிலி எப்படி, அவர் எப்படி ஒர்க்கை பார்க்குறாரு, அவர் எப்படி இந்த நாட்டை பார்க்குறாரு, அவர் நம்ம நாட்டையும் அவங்க நாட்டையும் எப்படி பார்க்குறாருன்னு எல்லாமே ஷேர் பண்ணார். கொஞ்சம் கூட டாக்ஸிக்கே இல்லாத மனுஷங்க நான் இதுவரையும் பார்த்தவங்க எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஊரில் எப்படி சில ஜந்துக்கள் இருக்கோ அந்த மாதிரி அவங்க ஊர்லேயும் தான் இருக்குது, சரிங்களா? ஆனால் நம்மளை மாதிரி ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லோரும் மனுஷங்க தான். எதுக்கு சும்மாவே வந்து ஒரு நாட்டை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் அவங்க எல்லோரும் இருக்காங்க.
இங்கே வந்துட்டு ஏன் நான் இதே பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் அவங்கள தாங்க பார்க்குறேன், அதிகமாக அவங்கள தான் பார்க்குறேன். உங்களுக்கே தெரியும், நான் வாண்டடாக ஒன்றும் அவங்கள போய் பிடிக்கல. அவங்க கரெக்டாக அவங்க தான் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க இங்கே, அதனால் நம்ம அவங்கள தான் பார்க்க முடியும். ஸோ மோஸ்ட்லி டிரைவிங் வந்து பாகிஸ்தானிஸ் தான் பண்ணுறாங்க, அதனால் நான் அவங்கள பார்க்குறேன், பேசுகிறேன். அவங்க அவ்வளோ யதார்த்தமாக, கொஞ்சம் கூட ஒரு மூஞ்சி சொலிப்பு இல்லாமல் ஃப்ரீயாக அந்த மாதிரி எல்லாம் அஃபர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டு வாங்கி கொடுத்துக்கிட்டு. அன்றைக்கி அந்த பையன் மத்தியான சாப்பாடு அவன்தான், அந்த ஃபுஜைராவுக்கு போனோம்ல அந்த பையன் தான் எல்லாமே வாங்கி கொடுத்தான். நான் எவ்வளோ சொல்லியும் இல்லை, இது நீங்கள் என்னோடய கெஸ்ட்டு, நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொன்னான். அவன் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலை. ஸோ இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நோ இட்ஸ் ராங். ஆக்சுவலாக ரொம்ப நல்லவங்க. நம்ம எப்படி அப்படி தான் அவங்களுமே, நம்மள மாதிரி தான் அவங்களும் அவங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நிறைய இருக்குங்க பாலிட்டிக்ஸு. பட் அதெல்லாம் இப்போ இதில் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். இப்போ தான் ரூம் சரி பண்ணாங்க. டைம் வந்து 8 ஆயிடுச்சு, 1 ஹவர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அதனால் அதுக்கு அதை சமன்படுத்துறதுக்காக அண்ணன் எனக்கு அப்கிரேடட் ரூம் கொடுத்துட்டாரு. ஸோ கண்ணாடி எல்லாமே இருக்குது. என்னோடதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப பசி, எப்படா சாப்பிடுவோன்னு தான் வந்தேன். லாஸ்ட்டில் இப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், எங்கேயும் போகல. பக்கத்தில் தாங்க அலைன் மால் இருக்குது. பட் இங்கே 8:30 மணி ஆயிடுச்சு, வெளியே யாருமே இல்லை. அதனால தான் போக முடியல. ஆக்சுவலாக போகலான்னு தான் பார்த்தேன், பட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் போகல. ஸோ நாளைக்கு எங்கே போகிறோன்னா கேமல் மார்க்கெட் போகிறோம். ஸோ அது உங்களுக்கு பிடிக்குமா தெரியல, பட் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது. காலையில் முடிஞ்சால் அந்த ஓமன் பார்டரை வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சால் அலைன் மால் போகலாம். பட் கொஞ்சம் மத்தியானம் மாதிரி கிளம்பிட்டோன்னா நம்ம ராசல் கைமா கொஞ்சம் இருட்டுறதுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தான் பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம அபுதாபியில் தாங்க இருக்கோம். உங்களுக்கு தெரியும்ல, அலைன் வந்து அபுதாபியில் தான் இருக்குது. ஸோ இது நம்மளோட 6வது எமிரேட்ஸ். இன்னும் நம்ம ராசல் கைமா தான் போகல, அதுதான் நாளைக்கு போகிறோம். நாளைக்கு நைட் அங்கே ரீச் ஆகிடுவோம். ஈவினிங் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். இந்த ரூம் நமக்கு 11 AM நமக்கு செக் அவுட்டு. நம்ம என்ன பண்ணலாம், விடிய காலில் சீக்கிரமாக எழுந்து கேமல் மார்க்கெட் பார்த்துட்டு முடிஞ்சால் மால் போயிட்டு அப்படியே டேரெக்டாக ரூம் வந்து பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம். சரிங்களா? பேக்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும், என்னால் முடியாது. ஸோ இங்கே பஸ் ஸ்டாப்பில் வந்து நமக்கு நோல் கார்டும் வந்து ரீசார்ஜ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ராசல் கைமா போகிறோம் துபாயிலேருந்துன்னும் போது அதுக்கு சாலிடாக நமக்கு சம் அமௌண்ட் போகும். ஸோ நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தாங்க இருக்கும். சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம். அந்த மிச்ச மீதியை சாப்பிட்டுட்டு நான் அப்படியே படுத்துடுறேன். அடுத்து 4 நாள் உங்களுக்கு சிறப்பாக காட்டுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, போகிற இடம் ஒழுங்காக போகணும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? பாய் பாய்.